பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்குதாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்குதாம்பா. அடிக்கடி குடும்பத்தில் நடக்கிற கதை இது, நகைச்சுவை கலந்த போராட்டம். அடக்கிட நினைக்கிற மாமியார் மருமக அடிக்கிற லூட்டிகள் ஆரம்பம். மாமியார் ஓடச்சா உதவாத மண்சட்டி, எவ்வா மருமக கைப்பட்டா மண்சட்டியும் மண்சட்டி. தினசரி இது ஒரு தொடர் கதைதானே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா செஞ்சாலே கலக்கிதாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா. கலகலப்பானது வீடு, கலகலப்பானது வீடு, அது கைகலப்பானாலே காடு. அடுப்படி தொடங்கி தெருப்படி வரைக்கும் சிறு சிறு குழப்பம், அதுதான் குடும்பம். அடிபடத்தானே மிருதங்க மேளம், நடப்பது நாளும் கச்சேரி. நடுவுல மாட்டு ஆம்பளமாவும் தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டி. மாமியார் உடைச்சா உதவாத மண்சட்டி, மருமக கைப்பட்டா மண்சட்டியும் பொன்சட்டி. தினசரி இது ஒரு தொடர் கதைதானே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கதாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கதாம்பா. கடவுளும் பூமியில் குடித்தனம் நடத்திட தலையில ஒரு முடி தேராதே. கடலுடன் வானம் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாதே. சாமிக்கு மீதுவோ சம்பவம் நடக்கு. ஆமா, மாமியாரு மருமக மந்திரம் ஒலிக்கும். தினசரி இது ஒரு தொடர் கதைதானே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கதாம்பா. சந்திச்சாலே கலக்கதாம்பா. சொன்னாலும் அடிப்பன், சொல்லலைன்னாலும் அடிப்பன். எத்தையானு வளரி வைப்போம். லக்ஷ்மி, அஷ்ட லக்ஷ்மி. அஷ்டலட்சுமி வேண்டாவ, அஷ்டலட்சுமியா கஷ்டலட்சுமி. பட்டாபி, இத்தனை நாளா என் மனதில் இருக்கிற கஷ்டத்தை என் பையன் கிட்ட கூட நான் சொன்னதில்லை. உங்ககிட்ட ஏன் தெரியுமா சொல்றேன்? என் கஷ்டத்துல பங்கு எடுத்துக்கூடிய உரிமை உனக்கு இருக்கே. நீ யாரு? நீ யாரு? என் ரெண்டாவது பையன் மாதிரி, என் கடைக்குட்டி மாதிரி. அதனாலதான் சொல்றேன். இது தப்பா? தப்பே இல்லை மாமா, தப்பே இல்லை. இந்த உரிமைக்காகத்தான் நானும் காத்துட்டு இருந்தேன். இந்த லோகத்தில் உங்கள் சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்க எத்தனையோ ஆயிரம் பேர் வருவா. ஆனால் உங்கள் துக்கத்தில் பங்கெடுத்துக்க இந்த பட்டாபி மட்டும்தான் இருக்கு மாமா. பட்டாபி என்னது மாமா என்ன போய் சேவிச்சுட்டு? எஜூஸ் மீ அங்கிள். ஏஸ் பட்டாபி, அது நேக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். யூ டெல் மீ, ஐ சால்வ் இட். அப்படி சொல்லுங்க. அது 2 மிஷின் ப்ராப்ளம். அவ்வளவுதானே? ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு சரி பண்ணிட்டு வாங்கினா தானே சரி பண்ணுறதுக்கு. அப்ப வாங்க. அதுக்கு தானே இவ்வளோ நேரமாக உங்களை ப்ராக்கெட் போட்டுருக்கேன். பிசாத்து என்ன விலையாக சொல்லே? முதல் மிஷின் காசு சேர்க்கறதுக்கு, 2வது மிஷின் காது கேட்கறதுக்கு. ஒரு முறுக்கு புழியிற மிஷின் வாங்கணும், அதுக்கு ஜஸ்ட் 2 lakhs. முழுசாக பேசுறது காதில் கேட்கணும், அதுக்கு 2000. மொத்தம் 2 lakhs and 2000 ஆகுதுமா.
உனக்கு ஒரு மிஷின் சாங்ஷன். முடியாதுங்க அது. இல்லடா, நாளைக்கு மார்னிங் 2000 கலெக்ட் பண்ணிக்க. பிச்சை காசு 2000க்கா இந்த அடி அடிச்சான் பாவி. நில்லுங்க. ஆள்கிட்ட கார்பட்ட யாரும் தண்ணி அடிச்சேளா? தண்ணி அடிச்சாளான்னு கேக்குறேன். இல்லையே சின்ன பாம்பா. எது கொளறேன்? நான் எங்க Stop it! Stop it! Stop it! வருஷத்துல ஒரு நாளோ 2 நாளோ பார்ட்டி டின்னர்னா குடிப்பேள். அதுவும் என் பெர்மிஷன் வாங்கிண்டு இன்னைக்கு என் பெர்மிஷன் வாங்காம நீங்க குடிச்சிருக்கீள். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? எந்த நாய் வாங்கி கொடுத்ததுன்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி டென்ஷன் ஆறீங்க? என்ன பாப்பா, குடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு? அவர் என்ன டெய்லியா குடிக்கிறாரு? என்னைக்கோ ஒரு நாளைக்கு தானே குடிக்கிறாரு. இதுல என்ன இருக்கு? என்னைக்கோ ஒரு நாள் இருந்தா ஆரம்பம் ஆகும், அப்புறம் ரெகுலரா ஆயிடும். மாமாவுக்கு அறிவு இல்லையா என்ன? He has got self control. He has got self control. ஆனா தராதரம் இல்லாதவள எல்லாம் ஆத்துக்குள்ள வச்சிட்டு இருக்கோமே, அவா கெடுத்துட்டான்னா நீ தப்பா எடுத்துக்காதமா. யதார்த்தமா தான் சொன்னேன். தராதரம் தெரியாதவா கூட தரம் கிட்டவா தான் பழகுவா. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, நானும் யதார்த்தமா தான் சொன்னேன். அடடா, நாம நினைச்ச மாதிரி மாமியாருக்கும் மாட்டு பொண்ணுக்கும் பிரச்சனை ஆரம்பமாயிடுத்து. வாப்பா வா, உன்னதான் தேடிட்டு இருக்கேன். என்ன எல்லாரும் சைலண்டா இருக்கேள்? உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் ஆத்துக்குள்ள வந்து ஏன் ஆத்துக்காருக்கு எனக்கு தெரியாம பாட்டில் வாங்கி கொடுப்பேன்? இது பாருங்க, டென்ஷன் ஆகப்படாது, கோவப்படாம பேசணும். மாமாவுக்கு தீர்த்தம் வாங்கி கொடுக்கறதுக்கு நேக்கு உரிமை இல்லையா? இல்ல அவர் கூட உட்காந்து தீர்த்தம் சாப்பிடுறதுக்கு தான் நேக்கு உரிமை இல்லையா? நீ யாரியா? நீ யாருன்னு கேக்குறேன். ஏதோ வந்தமா 4 நாளைக்கு வக்கணையா தின்னமா ஆத்துக்கு போய் சேர்ந்தவான் இல்லாம இல்லாத பழக்கெல்லாம் உண்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்க. இது நியாயமா? நீயே சொல்லுமா. நீ நியாயம்னு சொன்னா நான் வாயை திறக்கல. என் மாட்டு பொண்ணு பிறந்த இடம் குப்பமேடு தான். அங்க நீங்க எது செஞ்சாலும் யாரும் கேட்க போறதில்ல. இப்ப அவ வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் கோபுரம். அங்க வந்து நீங்க எச்சல மாதிரி ஒட்டிக்கணும்னு நினைச்சேன்னா அது நடக்குமா? இல்ல அவதான் நடக்க விட்டுடுவாளா? மாமி, நாங்க ஏழைதான், ஆனா மான மரியாதை உள்ளவா. சம்பிரதாயத்துக்காக தான் நாங்க இங்க வந்தோமே தவிர உங்க ஆத்துல உட்காந்து விருந்து சாப்பிடறதுக்காக இல்ல. ஆரம்பத்துல இருந்தே நீங்க எங்களை கேவலமா பாக்குறேன், அதனாலதான் இப்படி எங்களை அவமானப்படுத்துறேன். சம்பிரதாயத்துக்காக வந்தவா சைலண்டா இருந்தா பிரச்சனை எதுவும் இல்ல. அதிகமா இடம் எடுத்துட்டா இப்படிதான் அவமானப்பட்டு ஆகணும். மாமி என்ன சொல்றா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புதுசா என்ன சொல்ல போறாங்க? வழக்கம் போல நம்மள உங்களை அவமானப்படுத்துறாங்க. ஏன்னா நீங்க குப்பமேட்ல பிறந்தவங்க. எங்க அத்தை கோபுரம், குனிஞ்சி வளைய தெரியாத கோபுரம். கோபுரங்கிறாளா குத்துக்கல்லுங்கிறாளா? இது பாருங்க, அத்தையோட ஹிஸ்டரி தெரியுமா உங்களுக்கு? அவங்க அந்தஸ்து என்ன, ஐஸ்வர்யம் என்ன, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன? அவங்கள நம்மள மாதிரி குப்பமேட்ல உங்களை மாதிரி குப்பமேட்ல பிறந்தவங்க தான். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இன்னைக்கு கோபுரமா நிக்கிறாங்க. கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சவங்க தான், ஆனா கான்வென்ட்ல படிச்ச அறிவு இருக்கு. 5 பவுனுக்கு கூட வழி இல்லாம இருந்தாங்க, இன்னைக்கு 500 பவுனுக்கு மேல வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க 5க்கும் 10க்கும் அல்லாடுற நம்ம குடும்பத்துல எதுக்கு பொண்ணு எடுத்தாங்க தெரியுமா? தன்னை மாதிரியே இன்னொரு பொண்ணுக்கும் வாழ்க்கை கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்துலதான். இல்லத்த பெத்த புள்ளையும் கட்டின புருஷனையும் அத்தை கொத்தடிமைகளா வச்சிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? சாரி அத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களே, எதுக்குன்னா அவங்க கெட்டு போயிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான். இல்லையாத்த? அது நீ நடந்து நடந்து பேசுறது என்னன்னு எனக்கு புரியல, ஆனால் இங்கே என்ன நடக்கிறதுங்கிறது எனக்கு நல்லா புரியுறது. பாருங்க மாமி, நான் உங்கள் ஆத்துக்காரர் கூட சேர்ந்து குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் தனியாக போய் சாப்பிட்டுக்கிறேன். அதை பற்றி இல்லை, ஆனால் அதுக்காக நீங்கள் அனவசியம் பேசப்படாது. நேக்கு இந்த ஆற்றுல உரிமை இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பொண்ணு கொடுத்த வகையில் நான் தான் இந்த ஆற்றுக்கு மூத்த மகன் அப்படின்னு கூட உங்கள் ஆத்துக்காரர் சொல்லிட்டார். சொன்னால இல்லையா? பார்த்தல, இப்படி ஒரு பிள்ளைய அடைஞ்ச சந்தோஷத்தில் பேச முடியாமல் வாயடிச்சு போய் நிற்கிறார். நேக்கு இந்த ஆற்றுல உரிமை இருக்கு. நீ தப்பா எடுத்துக்காதமா. உங்க அத்தி பேருக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி, டூ மச்சா பேசுற. வாயை முடிந்து ஆத்துக்கு போய் சேர சொல்லு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஆத்துல இருக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் மானங்கட்ட ஜென்மம் இல்ல. வாங்க போலாம். அது வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? வாட் ஹேப்பன்? மாமி என்ன பலார்னு அரைஞ்சிட்டாங்கிறது மட்டும் புரியுது, ஆனால் வழியே தெரியலையே. ஒருவேளை மன பிராந்தியா இருக்குமா? எப்படியோ சின்ன பாப்பாவும் பெரிய பாப்பாவும் முட்டிக்க ஆரம்பிச்சுட்டா. நாம நினைச்ச மாதிரியே நடந்துடுத்தோம். அந்த வேலையும் முடிஞ்சது.
இனிமே இந்த ஆத்துல நமக்கு என்ன வேலை? நம்ம ஆத்துக்கு போய் நம்ம மாட்டு பொண்ணை பார்க்க வேண்டியதுதான். ஏய் கமலி, வாட் இஸ் திஸ்? சூட் கேஸும் கைமா எங்கே போட்டு? எல்லாம் உங்களால வந்து விலகா. வாங்க போலாம். என்ன கேட்க கேட்க பதிலே சொல்லாமல் போக. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மாமி, நீங்கள் என்ன அரைஞ்சு விட்டேங்கிறது எனக்கு புரியுறது, பரவாயில்ல. ஆனால் நான் உங்கள் மூக்கை தொடவே இல்லைங்கிறது நீங்கள் என்னைக்கானும் ஒரு நாளைக்கு புரிஞ்சுப்பேள். பகவான் இருக்கான், சந்தோஷம். வரேன். ஏன்டா குடிக்க உடம்பு? மெதுவாம்மா. எதுக்கு இதெல்லாம்? சும்மா இருமா. தலை ஈரமா இருந்தா சளி பிடிக்கும், தலைய வலிக்கும். என்னம்மா அழறியா? ஒன்றும் இல்லைம்மா, எங்க அம்மா கூட என் மேல இவ்வளோ பாசம் காட்டினதில்லை. அப்ப நீ என்ன வேற யாரும் தானே நினைக்கிற? நீ யாரு? ஏன் மாட்டு பொண்ணு. மாட்டு பொண்ணுனா மக மாதிரி தானே. உங்ககிட்ட பாசத்தை காட்டாம வேற யார்கிட்ட நான் காட்ட போறேன்? அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா நான் உங்களுக்கு மகளா பிறக்கணுமா? ஐயோ, மறந்தே போயிட்டேன். அடுப்புல குழம்பு வச்சிருந்தா இறக்க மறந்துட்டேன். நான் போய் இறக்கி வைக்கிறேன். அம்மா நீங்க இருங்கம்மா, நான் போய் இறக்கி வச்சிடுறேன். சொல்றத கேளுமா. நான் சொல்றத நீங்க கேட்கணும். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நீங்களே சொல்லுங்க மாமா. என்ன எந்த வேலையும் செய்ய விடாம எல்லா வேலையும் இவங்களே எழுத்து போட்டு செய்யணும்னா நான் எதுக்கு இந்த ஆத்துல? என்னங்க நியாயம் இது? சின்னஞ்சிறுசு கையில கால சுட்டுண்டா யார் அவஸ்தைப்படுறது? எனக்கு ஒன்னும் ஆகாதுமா. அப்படி உனக்கு ஏதாவது ஆயிடுத்துனா என்னால தாங்க முடியாதுடி. இப்படிதான் போன வாரம் சாதம் வடிக்கிறேன்னு சொல்லிட்டு கஞ்ச கொட்டிண்ட. வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நான் போய் இறக்கி வைக்கிறேன். உங்க 2 பேர் சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. மாமியார் மருமக இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும். அப்பனே திருப்பதி வெங்கடாஜலபதி, இதை பார்க்கத்தான் இத்தனை நாள் எனக்கு காத்திருக்க வச்சியா? இப்பவே உன் தன்னதிக்கு வந்து நான் மொட்டை போட்டுக்கிறேன், நான் மொட்டை போட்டுக்கிறேன், நான் மொட்டை போட்டுக்கிறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க, நான் போய் மொட்டை போட்டுக்கிறேன். நான் போய் மொட்டை போட்டுக்கிறேன். ஹரிஷுக்கு மொட்டை போட்டா நல்லா இருக்காது, பாயில்டுக்கு மாதிரி இருக்கும். நான் போய் மொட்டை போட்டுக்கிறேன், நான் போய் மொட்டை போட்டுக்கிறேன். என்ன மொட்டை போட்டுக்கிறேன்? நான் போட்டுக்கிறேன் மொட்டை. உங்களுக்கு அது திருப்பதியில போட்டுக்கணும், இங்கேயே போடுறேன். நான் போய் மொட்டை போட்டுக்கிறேன். எழுந்திருப்பா. நான் இங்க இருக்கேன். வைகுண்ட வாசல்ல இருக்க. ஏன் ரூம்ல இருக்கப்பா? ஓ, அப்ப நான் கண்டதெல்லாம் கனவா? ஆமா கனவுதான். அப்படி இடத்த கண்ட கனவுல. டேய், உங்க அம்மாவும் பொண்டாட்டி ஒத்துமையா இருக்கிற மாதிரி கனவு கண்டா? போப்பா, நீ கண்டது கனவுதான்ப்பா. எனக்கு கல்யாணம் ஆன இந்த 3 மாசத்துல என்னைக்காவது ஒரு நாளாவது இவங்க 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்திருக்காளா? இது எலினா அது பூனை, இது பாம்புனா அது கீரி, இது ஆளுங்கட்சினா அது எதிர்கட்சி, இது இந்தியானா அது பாகிஸ்தான்பா. நாம தான் பார்டர்ல வாழுற பப்ளிக் மாதிரி பதுங்குள்ள பயந்துட்டு இருக்கிறோம். எப்பா, சாட்சாத் அந்த எழுமலையானே நேர்ல வந்து நான் மொட்டை போட்டுக்கிறேன்னு வேண்டிண்டாலும் இதுக்கு 2 சேராதுப்பா, சேராது. படபட வெடிக்காத்தால கண்ட கனவு பலிக்கிண்டா. அது ஒரு ரூம்ல உன் பெட்ல படுத்து நீ கனவு கண்டிருந்தா பலிக்கும். இது என் ரூம், பலிக்காது. டே, என் ரூம்ல மட்டும் என்ன விக்ரமாதித்த கட்டல இருக்க முடியும்? உன்ன மாதிரி பாவம் பண்ண ரூம்ல இருந்தாலும் கனவு பலிக்கிண்டா. பலிக்காது. பலிக்கும். பலிக்காது. பலிக்கும். பலிக்காது. பலிக்கும். பலிக்காது. பலிக்கும். பலிக்காது. என்னைக்காவது ஒரு நாள் பார், நிச்சயம் என் கனவு பலிக்கும். அப்பா, அப்படியே ஒரு கால் நீ ஜெயிச்சேன்னு வச்சுக்கோ, திருப்பதியில உனக்கு கட்டாயம் மொட்டை. இங்க இருந்தே உன்னை உருட்டிட்டு போவேன். டேய் ராகவா, ஜிஎம் வந்துட்டாராடா? ஹேய், அவர் இன்னைக்கு ஆஃபீஸ் வரமாட்டாரா? நேரா உங்க வீட்டுக்கு தாண்டா போவாரு. எங்க வீட்டுக்கா? அந்த சனி எதுக்கு எங்க வீட்டுக்கு போகுது? உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியல தானே கேட்கறேன், சொல்லி தொலையேன். டேய், நம்ம ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் ப்ரமோஷன் லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்க தெரியுமா? என்ன, நானு, நீ, அந்த சுதர்சனம். ஆனால் இந்த தடவை ப்ரமோஷன் ஆர்டர் நம்ம கையில் இல்லைடா, நம்ம பொண்டாட்டிங்க கையில் தான் இருக்கு. என் பொண்டாட்டி கையில் பூரி கட்ட தானே இருக்கும். பாத்தியா, விஷயம் தெரியாமல் நக்கலா பேசுறிய. நம்ம ஜிஎம் ப்ரமோஷன் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் விசிட் கொடுக்குறாரா. எதுக்குடா?
அவர் வீட்டுக்கு வரும்போது எந்த குடும்பம் பொறுப்பா அமைதியா அன்பா ஒற்றுமையா இருக்கோ அவங்களுக்கு தான்டா ப்ரமோஷனு. நேத்துன்னு பார்த்து எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. என் பொண்டாட்டிக்கு ஒரு புடவை, எங்க அம்மாக்கு ஒரு புடவையும் லஞ்சமா கொடுத்து சமாளிச்சிட்டேன். கடைசி நேரம் பார்த்து எங்க அக்கா வேற வந்து தொலைச்சிட்டாங்க. என்ன பண்றது, அவங்களுக்கு ஒரு ஜாக்கெட் பெட்டி எடுத்து கொடுத்து நிலைமைய ஒரு வழியா சரி கட்டிட்டேன். வந்த மேனேஜரு என் குடும்பத்தோட ஒத்துமையை பார்த்து அசந்துட்டாருன்னா பாத்துக்கிய. இப்போ ரிசல்ட்டுக்கு தான் வெயிட்டிங். டேய், இந்த ஆள் என்னடா சுத்த பைத்தியக்காரனா இருக்கானே. இவன் என்ன ப்ரமோஷன் கொடுக்க போறானா இல்ல பொண்ணு கொடுக்க போறானா? இப்படி வீடு வீட வந்து மோப்பம் முடிக்கிறான். ஐயோ, எங்க வீட்டு பிசாசுங்க லஞ்சத்துக்கு அடிப்படையாதுங்களே. பேசாம காலில் விழுந்துட வேண்டியதுதான். யாரு, உன் பொண்டாட்டி காலையா? நீ வேற, அம்மாக்கு தெரியாம பொண்டாட்டி காலையும் பொண்டாட்டி தெரியும் அம்மா காலையும் விழுந்துட வேண்டியதான். வர்றா, வந்துருக்க போறான். பாபா 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 பாபா. என்னடா என்னாச்சு? இந்தடா குடி. இந்தாங்க குடிங்க. ஏய், நான் தானே முதல்ல வந்தேன். நான் தான் முதல்ல அவன் போடுவேன். ஏன் புள்ள? அவரு என் புருஷன். நீ நேத்து வந்தபடி காலம் பூரா நான் அவரோட வாழ போறேன். கொட்டுன்னு போயிடுவேன்னு சொல்றியா? நீ சொல்லனாலும் அதுதான் உண்மை. என்னடி உண்மை? மூஞ்ச பாரு, முறுக்கு சுத்துற மூஞ்சி. ஏன் மூஞ்சிக்கு என்னவா? இப்ப என்னடி சொல்ற? நான் தான் கொடுப்பேன். முடியாது, நான் தான் கொடுப்பேன். அத எப்படி குடுக்குறீங்கன்னு பாப்போமே. பாக்கணுமா? இப்படிதான் கொடுப்பேன். இந்தாங்க குடிங்க. சண்டாளிங்களா, யாரோ ஒத்து கூட தொலை கூடாது. அடி அடிடா அடிடா. வாயில குடிக்க எல்லா தண்ணியும் சொக்காவே குடிச்சு கொடுத்து. அம்மா, உங்க பிரச்சனை கொஞ்ச நேரம் விடுறீங்களா? இப்ப அதுவா முக்கியம்? என் ப்ரொமோஷன் தான் முக்கியம். வர்ற மேனேஜர் எதிர்க்க நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தாதான் எனக்கு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் 2000 ரூபாய். வேணா உங்க காலில் விழுந்துறேன். டேய், நீ எதுக்குடா இவ்வளவு காலெல்லாம் விழுந்துட்டு இருக்கணும்? நீ போடா, நீ போய் வரப்போற மேனேஜருக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா. இதுங்களை நான் பாத்துக்கிறேன். எப்படிப்பா? டேய், நீ கடைசியா இவங்க கிட்ட என்ன பண்ண போறேன்னு சொன்ன? காலில் விழுந்துறேன். அதை நான் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா அதுவனா? டேய், நீ வரும்போது இவளுக்கு 2 பேரும் ஒத்துமையா இருப்பாங்க, அதுக்கு நான் கேரண்டி. நீ போ. ஓகே, தயவு செய்து வர மேனேஜர் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க. Don't worry. Thank you. எத்தனை மாட்டா தேங்க்ஸ் சொல்லுவேன்? தேங்க்ஸ் சொல்லி ரிட்டையர்ட் ஆயிட போறோம். அக்னி நட்சத்திரம் மாதிரி இருக்கு. ஐயோ, என்னெல்லாம் நடக்க போறதோ. Excuse me, I am Gopal Sami from Korakapete. You know Manjakamale Mariamman at Korakapete? மஞ்சக்காமல மாரியம்மனா? Yes. தும்பல் துளுக்கானத்தம்மன் கேள்விப்பட்டிருக்கேன். காலரா காளியம்மன் கேள்விப்பட்டிருக்கேன். விட்டா ஏட்ஸ்கா கோயில் கட்டுறீங்க போல இருக்கடா. இது என்ன புது அடிஷனா? மஞ்சக்காமல மாரியம்மன். You don't know about Manjakamale Mariamman? Shh, what a shame. I will tell you. Once upon a time, there was Manjakamale at all men suffering from. ஆச்சி, நானே கஷ்டத்துல கவலைப்பட்டு இருக்கேன். உன் கதையில இப்ப கேட்டுட்டு இருக்க முடியாது. கொரக்கப்பட்டில இருந்து வரேன். ஏன் குரோம்பேட்ல சுத்திட்டு வரேன்? ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வா. You know Adi Masam? We are celebrating Manjakamale Mariamman function. Boring cool to poor people. You know cool? That is Ragi malt. That means I need donation. சீ, ஆடி மாச குழுக்கு 5-10 வாங்க வந்துட்டு ஆடிட்டர் மாதிரி போஸ்ட் கொடுக்குறியா? இதுல உனக்கு டை வேற. உள்ள போ, கொடுப்பாங்க. Thanks. நல்லா கொடுக்க போறாங்களோ? நீ நல்லா இருக்கணும். சார். யார் சார். யார் சார். யாரியா? வணக்கம். அடே, வாங்க 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 வாங்க. என்ன வெளியில நின்னுட்டீங்க? இல்ல, நான் எப்பவும் வெளியே தான் நிப்பேன். நான் ஒரு ஜோசியம் சொல்லட்டுமா? முகத்தை பார்த்துட்டு கரெக்டா சொல்லுவேன். நீங்க ஜிஎம் தானே? ஜிஎம்மா கோபால்சாமியில? அது உங்க பேர். நான் சொல்றது உங்க போஸ்ட். போஸ்டா? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன நீங்க வெளியில நின்னுட்டீங்க? ஹரிஷ் பார்த்தா அப்புறம் என்ன கோச்சுப்பா? இல்லங்க, நான் 4 இடம் போக வேண்டியிருக்கு. ஐயோ, நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உள்ள உங்களை கூட்டு போய் காவி பலகாரம் கொடுக்க வேண்டாமா? இல்லாட்டி ஹரிஷ் கோச்சுப்பா. வாங்க. என்ன மரியாதை? எல்லாம் அந்த அம்மன் அருள். வாங்க. இவங்க என்ன கொடுத்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் நீங்க ஜிஎம் இல்லையா? அட பாவிகளா, செவனேன்னு வெளியே நின்னே உள்ள கூப்பிட்டேன். ஜிஎம் நான், என் பேர் கோபால்சாமி தானே. ஏதோ ஒரு எம்முன்னு உள்ள போய் உட்காந்தேன். என்னென்னமோ பேசினேன், நானும் பேசினேன். கடைசியா டொனேஷன் கேட்டாக்க தூக்கி போட்டு கொண்டக்க மடக்க மிச்சிட்டாங்களே. ஐயோ, டொனேஷன் கேட்டா தப்பா இந்த வீட்டில்? நல்ல வீடுறா,
ஏய், உங்களுக்கு மஞ்ச காமலை வருமுடா, அப்ப குரக்குப்பட்டிக்கு வருவீங்கடா, அப்போ உங்கள்ட்ட வச்சுக்கிறேன்டா டொனேஷன். டேய், நாயே. ஒரே நீங்க டை கட்டி வந்து ஒரே நாய் நீ தான்டா போடுறா, இல்லடி இருக்கிற பேக்கை பிடிப்ப. இனிமே டை கட்டிட்டு வரவனே நம்ப கூடாது, வாட்ச் அனுப்பணும். ஹலோ சார், நீ எங்க இருந்து வர? வடபழனிலேருந்து. வடபழனி முருகன் கோயில் காவடி இருக்கிறத வண்டிட்டு இருப்பியே. ஆச்சரியமா இருக்க, அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? எனக்கு அப்படி ஒரு வேண்டுதல் இருக்கு. போடா வெளியே. சார், நான் யாரு எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? டேய், உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுதேடா, கடவுள் பேரை சொல்லி காசு வாங்கி வயிறு வளர்க்குற பிச்சைக்கார நாய் தானடா. சார் வெளியே போடா பிச்சைக்கார நாயே. சார் சார் என்ன சார் ஆச்சு? பாத்து அடிக்கடி பட்டு போகுது. ஜஸ்ட் ஸ்லிப் ஆஃப் த டங், சாரி ஸ்லிப் ஆஃப் த லெக்ஸ். இது உன் வீடு தானே? ஏன் சார் இப்படி கேக்குறீங்க? யாரு அது உள்ள தடியா செவப்பா வெறி நாய் மாதிரி கடிச்சு கொதறாயா? அது கூட பரவாயில்ல, என்ன பிச்சைக்காரன் ஃப்ராடுன்னு கண்டபடி திட்டுறான். யார் யாவன்? ஐ அம் சாரி சார், ஐ அம் சாரி சார். ஐ திங்க் இஸ் மை ஃபாதர். Do you mean to say that you think he is your father? ஆமா சார், எங்க அம்மா அப்படிதான் சார் சொல்ல சொன்னாங்க. Better not. சாரி சார், ப்ளீஸ் உள்ள வாங்க சார், வாங்க சார். சாரி சார், சாரி சார், சாரி சார், வாங்க சார். சார் ரொம்ப சாரி சார், நீங்க தப்பா நினைச்சு கூடாது. சாரி சொன்னதான் எனக்கு கோவம் வரும். ஐயோ, உட்காருங்க சார். அப்பா இவர நீ என்ன உள்ள வந்த? எதிரா நாயே, உனக்கு ஒரு வாட்டி சொன்ன அறிவு கிடையாது. இவனை என்ன கொண்டு வந்த? ஃப்ராட். எதிரா அப்பா இவரு ஜெனரல் மேனேஜர் பா. ஜெனரல் மேனேஜர். சார் 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 சார், அவன் மேல ஒண்ணு தப்பே இல்லை சார். என் மேல தான் சார், என் மேல கூட தப்பு இல்லை சார். நான் நடந்தெல்லாம் சொல்லிடுறேன் சார். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் சார், அவரு டைலாம் கட்டிட்டு இருந்தார் சார். அவர் மூஞ்சி கொஞ்சம் பொறிக்குமா இருந்தது சார். உங்க மூஞ்சி கொஞ்சம் பொறிக்குமா இருந்ததுனால இல்ல சார் நீங்க பொறிக்கல. ஆனா என்னாச்சு சார், அவரு உண்டி எடுத்துட்டு வந்தார் சார். நான் அப்படியே உட்காந்து என்ன வேணும்னு கேட்டேன். அவர் வந்தாரா, அப்புறம் நான் இவர் மாதிரியே பொறிக்குமா இருந்தது. அவர் உடனே கோவப்பட்டு எதிரா உதப்பட்டா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன். இந்த வீட்ல வேற யாரும் புத்திசாலிங்களே இல்லையா? ஐயோ, நீங்க பயப்படாதீங்க, அப்படி யாரும் இல்லை, எல்லாம் நம்மள மாதிரி ஆளுக்குதான். நீங்க தான் கொஞ்சம் கூப்பிடுங்களேன். நம்பர் 1 சின்ன பாப்பா. பாப்பா பெரிய பாப்பா சந்தாலே கலக்குதாம்பா. சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்தாலே கலக்குதாம்பா. அடிக்கடி குடும்பத்தில் நடக்கிற கதை இது, நகைச்சுவை கலந்த போராட்டம். அடக்கிட நினைக்கிற மாமியார் மருமக அடிக்கிற லூட்டிகள் ஆரம்பம். மாமியார் உடைச்சா உதவாத மண்சட்டி, எவ்வா மருமக கைப்பட்டா மண்சட்டியும் பொஞ்சட்டி. தினசரி இது ஒரு தொடர் கதை தானே. சின்ன பாப்பா பெரிய